சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே பட்டப்பகலில் ரவுடி ஓட விரட்டி சென்று வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழிக்கு பழியாக நடைபெற்ற திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை துறைமுகம் பகுதியில் உள்ள வால்டாக் சாலை பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். பிரபல ரவுடியான பிரேம்குமாருக்கு ராஜஸ்ரீ என்ற மனைவியும் 2 மகன்கள், ஒரு மகளும் உள்ளனர். இவருக்கும் புளியந்தோப்பைச் சேர்ந்த சேட்டு என்ற ரவுடி கும்பலுக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு பிரேம்குமாரின் சகோதரர் ரஞ்சித் என்பவரை புளியந்தோப்பு பகுதியில் வைத்து ரவுடி சேட்டு கும்பல் வெட்டி சாய்த்தது. தனது தம்பி ரஞ்சித் மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்க துடித்த பிரேம்குமார் அடிக்கடி சேட்டு கும்பலுடன் மோதலில் ஈடுபட்டு வந்தார். கடந்த ஆண்டு புளியந்தோப்பு பகுதியில் ரஞ்சித் இறந்த அதே இடத்தில் வைத்து சேட்டுவை பிரேம்குமார் தலைமையிலான ரவுடி கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக புளியந்தோப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தி பிரேம்குமார் உள்ளிட்டோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்தனர். தற்போது இந்த வழக்கு அல்லிகுளம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. சேட்டுவை கொலை செய்ததற்காக பழிக்கு பழி வாங்க சேட்டுவின் தம்பி சூர்யா தலைமையிலான ரவுடி கும்பல் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தது. இந்நிலையில் அல்லிகுளம் நீதிமன்றத்தில் ஆஜராக ரவுடி பிரேம்குமார், அவரது கூட்டாளிகள் வசந்த் மற்றும் குரு என்கின்ற நரேஷ் உள்ளிட்டோர் வந்திருந்தனர். நீதிமன்ற விசாரணை முடிந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ரிப்பன் மாளிகை மற்றும் காவல் ஆணையர் அலுவலகம் நடுவே அமைந்துள்ள உணவகத்திற்கு மேலே மதுபான பாரில் அனைவரும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். இந்த தகவல் அறிந்து பிற்பகல் 3 மணி அளவில் அங்கு வந்த சூர்யா தலைமையிலான ரவுடி கும்பல் உணவகத்திற்குள் புகுந்து மது அருந்திக் கொண்டிருந்த பிரேம்குமார், வசந்த், நரேஷ் ஆகியோரை அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி சாய்த்தது. சுதாரித்து கொண்டு தப்ப முயன்ற பிரேம்குமார் மதுபான பாரை விட்டு வெளியே ஓடி உள்ளார். அப்போதும் விடாத அந்த கும்பல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வைத்து பிரேம்குமாரின் கழுத்து, முகம் உள்ளிட்ட பல்வேறு பாகங்களில் கண்மூடித்தனமாக வெட்டி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடி உள்ளனர். இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த பிரேம்குமாரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே பிரேம்குமார் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவத்தில் அரிவாள் வெட்டு விழுந்த நரேஷ் மற்றும் வசந்த் ஆகியோர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள பெரியமேடு போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். 7 பேர் கொண்ட கும்பல் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் ரிப்பன் மாளிகை உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் இருக்கும் பகுதியில் இந்த படுகொலை சம்பவம் அரங்கேறியிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.